ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எல்லாருமே மாங்காய் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் ஒரு சிம்பிள் கொஸ்டின், பச்சை மாங்காய் தினைக்கும் சாப்பிட்டா உடலில் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? இது வெறும் புளிப்பு டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, இது ஒரு நேச்சுரல் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். பாடி ஹீட்டை குறைக்கும், இம்யூனிட்டியை அதிகரிக்கும். இது சாப்பிட்டா ஸ்கின் க்ளோ கூட கிடைக்கும். ஆனால் அதிகமாக சாப்பிட்டா சைடு எஃபெக்ட்ஸ் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாடிக்கு ப்ராப்ளம் ஆகிரும். இந்த வீடியோவில் பச்சை மாங்காயோடைய 10 முக்கிய நன்மைகள் என்ன, எப்போ சாப்பிடணும், யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை மாங்காய் அப்படிங்கிறது பார்த்த உடனே சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். இதில் நியூட்ரியன்ஸ் ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. அதனால தான் இது ஒரு கம்ப்ளீட் சம்மர் ஹெல்த் பேக்கேஜ் அது மாதிரி கூட செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். சம்மரில் பெரிய டேஞ்சர் என்ன தெரியுமா? ஹீட் ஸ்ட்ரோக் தான். அதோட சிம்டம்ஸ் வந்து தலை சுற்றுறது, டீஹைட்ரேஷன், ரொம்ப சோர்வாக இருக்கிறது, இது எல்லாம் தான். பச்சை மாங்காய் நீங்கள் சாப்பிட்றப்ப இது வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். உடம்பை உடனே கூல் பண்ணும், பாடி டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணும், சன்ஸ்ட்ரோக் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். நம்ம முன்னோர்கள்லாம் அதனால தான் பச்சை மாங்காயை இந்த கோடை காலத்தில் சீசனில் சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. நம்ம உடம்புக்குன்னு ஒரு பாதுகாப்பு கவசம் இருக்குது. அது என்ன தெரியுமா? அதுதாங்க இம்யூனிட்டி. மேங்கோவில், அதாவது பச்சை மாங்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது ஒயிட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், இன்ஃபெக்ஷனை எதிர்த்து போராடுற பவரை தன்னுள்ள வச்சுருக்குது. சளி, காய்ச்சல் இது மாதிரி பருவகால பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் பச்சை மாங்காய் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இன்டைஜஷன், கேஸு, ப்ளோட்டிங் இது மாதிரியான ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கா? பச்சை மாங்காய் இருக்குல்ல, அது டைஜஸ்டிவ் என்சைமை ஸ்டிமுலேட் பண்ணுது, ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ஆசிடை பேலன்ஸ் பண்ணுது. இதனால ஈஸியாக டைஜஷன் ஆகும். கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கலை கூட குறைக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா? பச்சை மாங்காய் அப்படிங்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இதில் கலோரிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஆனால் ஃபைபர் அதிகமாக இருக்குது. நீங்கள் நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை வரவிடாமல் இது தடுக்கும். ஜங்க் ஃபுட் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் குறைக்கும். ஸ்நாக்ஸாக நீங்கள் பச்சை மாங்காயை எடுத்துக்கலாம். உங்களோட ஃபேஸுக்கு நீங்கள் ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? உங்களுக்கு நேச்சுரல் க்ளோ வேணும்னா சொல்யூஷன் ரொம்பவே சிம்பிள் தாங்க. இந்த பச்சை மாங்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இது ஸ்கின் டேமேஜை ரிப்பேர் பண்ணும், டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணும், கொலாஜனை இம்ப்ரூவ் பண்ணும். இதனால நேச்சுரலாகவே உங்களுக்கு நல்ல க்ளோ கிடைக்கும். ஸ்கின்னும் நல்லா யங்காக லுக்காக தெரியும். நிறைய பேருக்கு சோர்வு, பலவீனம்லாம் இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறது தான். பச்சை மாங்காயில் அயன் அப்சர்வேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால பிளட்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அனீமியா ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு பச்சை மாங்காய் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாங்காயை நீங்கள் பச்சையாக சாப்பிட்றப்ப பிளட் சுகர் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும். அதனால டயாபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் டயாபெட்டிஸ் வந்து க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லலை. சுகரை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு இந்த பச்சை மாங்காய் உதவியாக இருக்கும். கோடை காலத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனைனா டீஹைட்ரேஷன் தான். பச்சை மாங்காய் நீங்கள் சாப்பிட்றப்ப அது உங்களை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்த முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். பச்சை மாங்காயை அதிகமாக சாப்பிட்டா அசிடிட்டி, தொண்டை எரிச்சல், பல் கூச்சம், ஸ்டொமக் அப்செட் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சால்ட்டு சேர்த்து சாப்பிடலாம், இல்லைன்னா ப்ராப்ளம் தான். இப்போ இந்த பச்சை மாங்காயை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாமா? சால்ட்டும் சில்லி பவுடரும் சேர்த்து சாப்பிடலாம். டேஸ்ட்டும் அலாதியாக இருக்கும். பச்சை மாங்காயில் ஜூஸ் போட்டு பானகம் மாதிரி நீங்கள் செஞ்சு குடிக்கலாம். சாலட்டில் கூட பச்சை மாங்காவை நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். காலையில் வெறும் வயிற்றில் பச்சை மாங்காயை சாப்பிடக்கூடாது. காலையில் டிஃபன் முடிச்சுட்டு நீங்கள் பச்சை மாங்காயை எடுத்துக்கலாம், இல்லைனா லன்ச் டைமில் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். நைட்டு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். அல்சர் பேஷண்ட், சிவியராக அசிடிட்டி இருக்கிறவங்க, சென்சிட்டிவ் டீத் இருக்கிறவங்கலாம், நாள்பட்ட நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பச்சை மாங்காயை எடுத்துக்கிறது நல்லது.
இந்த வீடியோல மாங்காவ அப்படியே பச்சையா சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த சீசன்ல இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.